வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மீன் குழம்பு தாங்க. மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு தான் நாம் இப்போ வைக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நாம் என்ன செய்யலாம், வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் டச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து முடித்த உடனே என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் என்ன மீன் வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? வாழை மீன் தாங்க. வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது, வால் எப்படி கட் பண்ணுறது, தோல் எப்படி எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நான் வந்து ஷார்ட் போட்டிருக்கேன். எல்லோரும் என்ன செய்யுங்க, அந்த ஷார்ட்டை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வாழை மீன் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சூப்பராக நான் அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த மீனை தாங்க நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த தக்காளி வந்து என்ன செய்ய போகிறேன், அரைச்சி தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் இந்த தக்காளியையும் நான் அரைச்சி தான் என்ன செய்ய போகிறேன், குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், இந்த தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்காக இஞ்சியும் பூண்டு என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. பச்சை மிளகாய் நாம் அரைச்சோம் அப்படின்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அதனால் பச்சை மிளகாவை நம்ம நசுக்கி போட போகிறோம். என்கிட்ட பச்சை மிளகா பழுத்து போயிடுச்சுங்க. நீங்கள் பச்சை மிளகாவை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்கக்கூடிய மிளகாவை எடுத்து, நல்லா பெரிய மிளகாவாக இருந்தால் ஒரு 3 மிளகா நசுக்கி போடுங்க. குட்டி குட்டி மிளகாவாக இருந்தால் ஒரு 5 மிளகா வந்து நீங்கள் நசுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாருங்கள் தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள். இப்போது நான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதோடு நாம் ஒரு அரை முடி தேங்காவையும் நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், அரை முடி தேங்காவையும் நல்லா ஒட்ட நாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம நல்லா சூப்பராக கரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு குழம்பு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சாச்சு. இப்போது குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி எண்ணெய் நான் இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள் இடித்து வச்ச இந்த பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வெந்து வரட்டுங்க. அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை அடிக்குங்க. இது ரொம்ப நல்லா என்ன செய்யணும், வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வேகணும். இது கலரிக்கிட்டே இருக்க வேண்டாம், இது நல்லா வேகட்டும். இது ரொம்ப நல்லா நமக்கு என்ன ஆகணும், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி இது நல்லா நமக்கு என்ன செய்யும், வெந்து கிடைக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நாம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம
தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள்னா கொத்தமல்லி தூள் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துடுச்சா குழம்பு வந்து நமக்கு சாப்பிட முடியாதுங்க. அதனால் இஞ்சி பூண்டோட வாசனை வராத அளவுக்கு நாம் இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். இந்த மசாலாவுக்கு ஏற்றது மாதிரி தான் நாம் தேங்காவை சேர்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சிட்டோம் அப்படின்றதுனால நாம் எல்லா தேங்காவையும் இதில் சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. மீன் கிரேவிக்கு தேவையான மசாலா நாம் எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவை நீங்களும் என்ன செய்யுங்க, ரெடி பண்ணுங்கள். இப்போ நாம் இதை அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காமல் என்ன செய்யணும், நல்லா இந்த மாதிரி நல்லா என்ன செய்யணும், கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் என்ன செய்ய போகிறோம், ரெடியாக இருக்கிற இந்த மீனை எடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், அதில் நம்ம போடணும் இல்லையா. நாம் இந்த புளிக்கரைசலை அதில் சேர்த்துக்க போகிறோம். புளிக்கரைசலை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மீனை நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறமா மீனை போடணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீனுக்கு தேவையான மசாலா வந்து நமக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா என்ன செய்யணும், நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா கொடுக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை வராது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், புளியை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீன் பார்த்திங்களா. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்க்க வேண்டியது தான். மீன் பாருங்கள், நம்மளுடைய மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுற வேண்டியதாங்க. எல்லா மீனையும் 1 by 1 நாம் என்ன செய்ய போகிறோம், எடுத்து இதில் போட்டுற போகிறோங்க. தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதோட இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்காது இல்லையா. பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட வேண்டாம். மீனையும் நாம் நல்லா எடுத்து என்ன செஞ்சுட்டோம் பாருங்க. பாருங்கள், நாம் எல்லா மீனையும் என்ன பண்ணிட்டோம், 1 by 1 குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாங்க. நல்லா கொதித்து குழம்புக்குள்ளே நமக்கு இதோட காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே பாருங்கள் சூப்பராக நமக்கு குழம்புல இறங்கி நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து அதை விட நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கும்போது பாருங்கள், நமக்கு குழம்பும் நிறைய கிடைக்குது. அதே அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ உப்பு, புளி, காரம் எல்லாமே அந்த மீனில் போய் நல்லா பிடிக்கட்டும். பாருங்கள், நம்மளுடைய வாழை மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து கொதிச்சிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கணும். நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்றதுனால நிறைய ஊற்ற வேண்டாம். நிறைய ஊற்றிட்டோன்னா டேஸ்ட் இருக்காது. தேங்காய் பால் கூட இந்த குழம்புக்கு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய வாழை மீன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழம்புகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என்ன பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். பாருங்கள், நம்மளுடைய வாழை மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கா.